இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதுஷா ஸ்வீட் ஷாப் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. ஜூஸியாவும் கிறிஸ்பியாவும் இருக்கிற இந்த பாதுஷாவை பண்றதுக்கு நானா இன்கிரிடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். மைதா 1/4 கிலோ, 50 ml டால்டா, இது வந்து டேபிள் ஸ்பூன்ல 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்குங்க. ஒரு பிஞ்ச் சமையல் சோடா மாவு, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, சர்க்கரை 1/2 கிலோ, எலுமிச்சை பழ சாறு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த மிக்சிங் பவுல்ல மைதாவை எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் சமையல் சோடா மாவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சமையல் சோடா வந்துட்டு இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. சால்ட்டு சமையல் சோடா மாவு மைதால நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டாச்சுங்க. இப்போ உருக்கி எடுத்து வச்சிருக்கிற டால்டாவை சேர்த்துக்கலாம். டால்டா வந்துட்டு ஓரளவுக்கு சூடாக இருக்கணுங்க மைதால சேர்க்கும் போது. இப்போ ஆறுனதும் மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மைதால டால்டா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்வீட் ஷாப்பில் எப்படி பாதுஷா பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுறதுனால நம்ம டால்டா சேர்த்துருக்குறோங்க. வீட்டில் பண்ணுறதுனா நெய் இல்லைன்னா வெண்ணெய் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், மைதால டால்டா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி அழுத்தணுமானா மாவு உதிராமல் இது மாதிரி இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்துட்டு இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர துணியை வச்சு இது மாதிரி வச்சிடலாங்க. இப்போ பாதுஷா கலந்த இந்த மாவு இப்படியே ஊறட்டுங்க. அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்துட்டு 200 ml சேர்த்துக்கலாங்க. சேர்த்து சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ சர்க்கரை பாகு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இது மாதிரி சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரும்போது 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த சர்க்கரை பாகு வந்து லைட்டாக திக்கான கன்சிஸ்டன்சியில் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து பாகு பதம் செக் பண்ணிக்கலாங்க. இப்படி தொட்டமான இந்த கம்பி வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். இது மாதிரி லைட்டாக ஃபார்ம் ஆகணுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருந்த 2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழ சாறை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி பக்கத்தில் வச்சிடலாங்க. இப்போ பாதுஷாவே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. சிம்மிலியே வச்சிடலாங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே பாதுஷாவை நம்ம பாதுஷா ஷேப்பில் அழுத்தி எடுத்துன்னு வந்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பெரிய பாதுஷா பண்ணுறதுனால அதுக்கேற்ற மாதிரி மாவை நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதிலிருந்து இப்போ ஒரு உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி இது மாதிரி அழுத்தி விட்டுக்கலாங்க. இப்போ கட்டை விரலால் சென்டரில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ப்ரெஸ் பண்ண இந்த பாதுஷா மாவை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாங்க. இப்போ மீதி இருக்கிற பாதுஷா மாவையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் இது மாதிரி அழுத்தி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு. இப்போ இந்த பாதுஷாவை எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இப்படியே வேகட்டுங்க. ஸ்டவ் வந்து சிம்மிலேயே வச்சு பாதுஷாவை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பாதுஷாவை எண்ணெயில் விடும்போது பாதுஷா எல்லாமே எண்ணெயில் அடியில் நின்றுடுச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு பாதுஷா வெந்ததும் இது மாதிரி எண்ணெயில் மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்க. இப்போ பாதுஷா ஒரு பக்கம் செவந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ பாதுஷா வந்துட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து இது மாதிரி செவந்து வந்திருக்கு. இந்த எண்ணெயிலையும் பபிள்ஸ் அடங்கி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் பாதுஷாவை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க.
எடுத்து சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. சக்கரை பாகில் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்பப்போ இது மாதிரி திருப்பியும் விட்டுக்கலாம். அப்போ தான் பாதுஷாவில் சக்கரை பாகு நல்லா இறங்கி வரும். இப்போ மீதி இருக்கிற பாதுஷாவையும் எண்ணெயில் விட்டு இதே மாதிரி பொரிச்சு சக்கரை பாகில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாதுஷா வந்துட்டு சக்கரை பாகில் நல்லா ஊறி சாஃப்டாக வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் சுகர் சிரப்பை இருத்துட்டு தட்டுக்கு மாற்றி எடுத்துடலாங்க பாதுஷாவை. தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் பாதுஷா சூப்பராக ஸ்வீட் ஷாப் ஸ்டைலில் ரெடியாக இருக்கு பாருங்க. உள்ளே வந்துட்டு ஜூஸியாகவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.